friends, welcome to Home Food Zone. இன்னைக்கு இந்த வீடியோல வீட்ல இருக்கிற ஒரு சில சிம்பிளான பொருட்கள் வச்சு ரொம்ப நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி ஏதாவது ஒரு அக்கேஷன் டைம்ல செய்யற மாதிரி கெஸ்ட் வந்தா செய்யறது மாதிரியான நல்ல டிஃபரண்டான ஒரு ரெசிபினே சொல்லலாம். இது எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு குக்கர் சூட் பண்ணிக்கோங்க. இதுல 250 கிராம் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா தண்ணியில கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த பருப்பை ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. 3 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அடுப்பு கூட்டி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர்லாம் நல்லா மாறி வரணும். அப்பதான் உங்களுக்கு பருப்பு வந்து நல்லா ஒன்று போல வெந்து கிடைக்கும். பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா கலர் மாறி ஒன்று போல வறுபட்டுருக்கு. இதில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு கரெக்டாக வந்து 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே 5 விசில் வரைக்கும் விட்டு கூட எடுத்துக்கலாம். 5 விசில் வந்து நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். இப்போது இதுக்காக இன்னொரு பேனில் 250 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. 1.5 கப் அளவு தண்ணி விட்டு இந்த வெள்ளைப்பாகு வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. எப்போவுமே வெல்லம் உருக்கும் பொழுது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் மாறாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இது வேறு ஒரு பேனில் நல்லா வடிகட்டி இந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. லேசாக வந்து இதை மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மாவாக்கிடக்கூடாது. லேசாக 1-2 இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா மசிச்சு விட்டாச்சு. இது கூட நம்ம காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த வெள்ளைப்பாகோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து சுக்கு பொடி சேர்ப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சுக்கு பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது வந்து சரியான கன்சிஸ்டன்சி. நீங்கள் அடுப்பை இறக்கி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிடும் பொழுது வந்து கரெக்டாக பக்குவத்தில் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை நம்ம இறக்கிடலாம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏலக்காய் முந்திரி பருப்பு எல்லாம் வழக்கம் போல் பாயாசத்துக்கு சேர்க்குற மாதிரி சேர்ப்பாங்க. ஆனால் எப்போவுமே இந்த பச்சை பயிரில் செய்கிற இந்த பாயாசத்துக்கு தேங்காய் மட்டும் வறுத்து போட்டாலே போதும். அதுவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இன்னொரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடானது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இப்போ இதை நம்ம இந்த பாயாசத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல சூப்பரான ஒரு ட்ரிங்க்னே சொல்லலாம். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வழக்கமாக நான் செய்கிற பாயசத்தில் விட நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.